ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல். நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னா ரொம்பவே பழமையான ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் ஒன்றை தான் பார்க்க வந்திருக்கிறோம். இந்த பழமைனா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 500-600 வருஷம் பழமையான டெம்பிள் இல்லை. இது கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையான ஒரு டெம்பிளை தான் பார்க்க வந்திருக்கிறோம். இந்த டெம்பிளோட பேர் டோவா டெம்பிள். இந்த டெம்பிள் பதுள டு பண்டாரவளை போகிற பாதையெல்லாம் இந்த டெம்பிள் அமைஞ்சிருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த டெம்பிள் வந்து ஒரு அண்டர் கிரவுண்டுக்கு ஒரு கேவுக்குலாம் அமைஞ்சு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே தான் போய் கொண்டிருக்கிறோம் அந்த டெம்பிளை பார்க்குறதுக்கு தான். அங்காசி இதில் பாருங்க, இதில் பெரிய ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது. அந்த ஆலமரத்தை சுற்றி தான் புத்தட்ட ஸ்டாச்சுக்கள் நிறைய வச்சிருக்கினாம். இதில் நீங்கள் அப்படியே ப்ரே பண்ணிட்டு போகலாம். இது டெம்பிள் இல்லை, இது டெம்பிளுக்கு போகும்போது தான் இந்த ஆலமரம் இருக்குது. டெம்பிளுக்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே போகணும். வாங்க இதை முடியாத பார்ப்போம். அண்ட் இந்த டெம்பிளை பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை ஒன்று இருக்குது. அந்த கதை என்னென்னா, இன்றைக்கு 2000 ஆண்டுக்கு முதல் பெலஹம்பா என்ற ஒரு மன்னன் இலங்கை ஆட்சி செய்ததாகவும், அப்படி அவர் அனுராதபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த காலப்பகுதியில் தென்னிந்தியாவிலிருந்து ஒரு படையெடுப்பு வந்ததாகவும், அந்த படையெடுப்புல இருந்து தன்னை தற்காத்து கொள்றதுக்காக அவர் ஊவா ப்ரொமிஸுக்கு வந்து தஞ்சம் பூந்ததாகவும் சொல்லப்படுது. அவர் அப்படி தஞ்சம் பூந்த காலத்தில்தான் இந்த டெம்பிள் கட்டப்பட்டதாக நம்பப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மீட்டர் உயரமான ஒரு புத்தட்ட சிலை ஒன்று இருக்குது. நாங்கள் இப்போ அதைத்தான் பார்க்க போய்கொண்டிருக்கிறோம். இந்த புத்த சிலையில ஃபேமஸ் என்னென்னா, இந்த புத்த சிலை ஒரு ராக்கில், அதாச்சும் ஒரு கல்லுக்கு மேலே பதிக்கப்பட்டு இருக்கிறதோட, இது ஒரு அன்ஃபினிஷ், அதாவது இன்னும் இந்த புத்த சிலை ஒரு முடிக்கப்படாத ஒரு உருவமாக தான் காணப்படுது. அதால் இந்த புத்த சிலை ரொம்பவே ஃபேமஸாக கருதப்படுது. ஓகே காய்ஸ், வாங்க நாங்கள் இப்போ இந்த குகைக்குள்ளே இருக்க இந்த விகாரையை பார்க்க போவோம். பாருங்க காய்ஸ், இதுக்கு சயன நிலையில் இருக்கிற புத்தாட ஸ்டாச்சூஸ் இருக்குது. அண்ட் இங்கால பார்த்தீங்கன்னா முருகன் படம் கூட இதுக்குள்ள இருக்குது. பாருங்க காய்ஸ், இந்த சிவரில் நிறைய புத்தட்ட படங்கள் எல்லாம் கீறி இருக்குது. இதெல்லாம் பழைய காலத்து படங்கள். எனக்கு இந்த படங்களை பார்க்க புத்தட்டு தான் வரலாறு மாதிரி கிடக்குது. எனக்கு நான் சரியாக தெரிய இல்லை. யாரும் தெரிஞ்சாக்கள் இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்க. இதை பார்க்க அப்படி தான் கிடக்குது. பாருங்க, இந்த குகையை விட்டு வெளியே வந்தோம்டா அதுலேயும் சின்ன ஒரு விகாரம் மாதிரி கட்டி அதுலேயும் ப்ரே பண்ணிட்டு வாரினோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நாகக்குடைக்கு உள்ளுக்கு இருக்கிற புத்தட்ட ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. இதை பார்க்க எனக்கு கிருஷ்ணரை ஞாபகப்படுத்துகிற மாதிரி கிடக்குது.
பாருங்க காய்ச்சி இந்த விஹாரைக்கு பின்னால ஒரு சின்ன ஒரு நீரோட மாதிரி ஒன்று இருக்குது. பழைய விஹார அதை சுற்றி ஒரு நீரோட்டம் சும்மா வேற லெவல்ல இருக்கு பார்க்கவே. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அர்ஜுன்.